Shalom Church. ஐயோ நல்ல ஷாலோம் சொல்லுங்க. Shalom Church. உங்களை அனைவரையும் நான் இயேசுவின் அன்பான நாமத்தில் நான் வரவேற்கிறேன். மீண்டும் உங்களை யாவையும் தேவனுடைய ஆலயத்தில் பார்க்கும்படி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. Amen. Hallelujah. சத்தமா amen. Hallelujah. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நீர் மாற்றம் எனக்கு போதும் தகப்பனேன்னு சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே you alone is more than enough for God. You are everything that I need, oh Father. எத்தனை பேர் என்ன சொல்றீங்க? பாருங்க இன்னைக்கு pre-worship word, pre-prayer நம்மளுடைய ஆராதனையில் அநேக வார்த்தைகள் பகிர்ந்து கொண்டாங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகள் இவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். யாருக்குமே தெரியாது இன்னைக்கு நான் என்ன போதிக்க போறேன்னு. The ministry team does not know what I'm going to minister today. But I tell you church, truly and truly the Holy Spirit is in our midst today. இன்னைக்கு தேவ பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம் மத்தியில இருந்து பேசிக்கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் சத்திய ஆவியாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, சத்திய ஆவியாக அவர் வரும்போது நம்மை சகல சத்தியத்துக்குள் அவர் வழி நடத்துவாராம். அவர் நமக்கு சுயமாய் பேசாமல் அவர் கேள்விப்படுகிறவர் யாவையும் நமக்கு தேவன் சத்திய ஆவியானவர், தேவ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாராம். ஆமென். அப்படிப்பட்ட தேவ ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆமென் சொல்லிருக்கோம் ஐயா. Amen. Remind me of the video. ஆமா இல்லையா? இயேசுவோ மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். சர்வவல்ல தேவனாக இருக்கிறார். Amen. ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். இன்னைக்கு மறுபடியும் நான் கேட்கிறேன் ஐயா, யார் சொல்றீங்க ஆண்டவரே நீர் மாற்றம் எனக்கு போதும்? Amen. How many of you from the bottom of your heart say ஆண்டவரே நீர் மாற்றம் எனக்கு போதும்? Amen. நான் சொல்றேன் தேவ பரிசுத்த ஆவியானவரோட இணைந்து இருக்கிறவர்கள், தேவ பரிசுத்த ஆவியானவரால வழி நடத்தப்படுகிறவர்கள், தேவ ஆவியினால நிரம்பி இருக்கிறவர்கள், தேவனே நீர் மாற்றம் எனக்கு போதும் சொல்லுகிறவர்கள், நீங்கள் யாரும் நான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை மேல நான் அறிக்கை செய்கிறேன். எப்படிப்பட்ட செங்கடல் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலோ அந்த செங்கடலை கடந்து செல்லுகிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆமென். எப்படிப்பட்ட யோர்தான் நதி உங்களுக்கு முன்பதாக இருந்தாலோ அந்த யோர்தான் நதியை மிதித்து கொண்டு அதை கடந்து நடக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆமென். எப்படிப்பட்ட உங்களுக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டை இருந்தாலும் அது எந்த மனிதனால அது பயங்கர பெரிய செக்யூரிட்டி இருக்கிற ஜெரிகோவா இருந்தாலும், யார் நுழைய முடியாத ஜெரிகோவா இருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தா வாக்கு தத்தத்தின் தேசத்துக்கு உங்களை வழி நடத்துவார் தேவன் சொன்னார்னா, அதுக்கு எதிராக எரிகோ உங்களுக்கு நின்று கொண்டு இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை சத்தத்தினால உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தேவனின் வார்த்தை சத்தத்தினால, உங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தினால, உங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தினால, உங்களுடைய ஆராதனை சத்தத்தினால நீங்க ஜெரிகோவை சுற்றி வருகிறவர்கள் மாற்றம் இல்லை. ஆனா நீங்கள் அந்த எக்கால சத்தம், தேவனுடைய எக்கால சத்தத்தினால அந்த எரிகோ மதியங்கள் அப்படியாக விடுவோம். ஏன்னா நான் பேசுக்கு ஒரு கருத்தை தருவீங்களா? Amen. When you arise in your word, when you arise in prayer, when you arise in praise, the sound of your voice and the word and the truth of God's word shall bring every wall down. Amen. You're standing on your way, church. Amen. Hallelujah, church. Amen. இன்னைக்கு அநேகர் வந்திருக்கீங்க.
மறுபடியும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. Amen. Hallelujah. Welcome Rachel and Julie. Amen. Welcome. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கவினேஷ். கவினேஷ் ரவி. ஆண்டவரேசு உங்களை நேசிக்கிறார். ஷர்மின், நரேன், தேவி, உங்களுக்கு தெரியும். ஓகே, உங்க யாராவது மிஸ் பண்ணிட்டேனா? வீடு புதுசாக பாருங்க, நீங்க சபை அநேக சபையாளர்கள் நம்ம நடுவில் இருக்கிறீங்க. அது மாற்றம் இல்ல, புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இருக்கிறீங்க. இல்ல ஆண்டவர் இயேசு யாருதான் இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க வாரம் சொல்லி வந்து கொண்டு இருக்கிறவர்களும் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? ஆனாலும் இன்னைக்கு நம்ம உங்க மத்தியில நான் பேச போகிற வார்த்தை கண்டிப்பாக தேவன் உங்களுடைய இருதயத்தில் தேவன் பேசுவார். Amen. Hallelujah church. Hallelujah church. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்பட புத்தகத்துல 19வது அதிகாரம் 11வது வசனத்துல he is called faithful and true. Amen. அவர் என்ன பண்றாரா? faithful and true. ஆண்டவர் இயேசுக்கு 300 பேர் இருக்குது. சொல்லுங்க, 300 பேர். மானிக் பாஷால என்னன்னா அவருடைய பேரு உண்மையும் சத்தியமாக இருக்கிறார். உண்மையும் சத்தியமாக இருக்கிறவராக எண்ணப்படுகிற தேவனாக இருக்கிறாரா? அவர் எப்படிப்பட்ட உண்மையும் சத்தியம் நிறைந்த தேவனாக இருக்கிறார்னா, தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய உண்மைத்துவம் அவருடைய உண்மை தலைமுறையாக இருக்குமா? எப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உண்மையாக இருந்தாரோ, எப்படி ஆண்டவர் ஈசாக்கு உண்மையாக இருந்தாரோ, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபுக்கு உண்மையாக இருந்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பங்கள்ல, உங்களுடைய பரம்பரத்துல, உங்களுடைய சந்ததிகள்ல தேவன் என்றென்றுமே உண்மை நிறைந்தவராக இருக்கிறார், சத்தியம் நிறைந்தவராக இருக்கிறார். அவருடைய உண்மைத்துவம் தான் சபையே நம்மளுடைய சத்தியமாக இருக்கிறது. Amen. The faithfulness of God is our truth, church. Not your pain, not your suffering, not your opposition. இவைகள் எல்லாமே உங்களுடைய விசுவாசத்தின் பயணத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா நிஜம் என்று சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய உண்மைத்துவம். God's faithfulness is our truth. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. Hallelujah. பாருங்க, சங்கீதம் 91வது அதிகாரம் 4வது வசனத்துல போட்டுக்கிறது, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்குதாம். என்ன சொல்றாங்க? பரிசையமும் கேடகமா இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய உண்மைத்துவத்தினால, கர்த்தருடைய சத்தியத்தினால நீங்களும் நானும் நிலைநின்று கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உண்மையோட தேவனுடைய அவங்களுடைய faithfulness என்னுடைய பரிசயமாக இருக்குதுன்னு சொல்லிடுறேன். Amen. His truth is my buckler. His truth is my shield. பாஸ்டர் ரமேஷ் அது சொல்ல கிடையாது, தேவனுடைய வார்த்தையில போட்டு ஆண்டவருடைய உண்மைத்துவமா, ஆண்டவருடைய சத்தியம் உங்களுடைய கேடகமாக இருக்கிறார். அப்படின்னா உங்களுடைய பாதுகாப்பா இருக்கிறார், உங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கிறார், உங்களுடைய சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறார், உங்களுடைய ஸ்ட்ரெங்த் சிஸ்டமாக இருக்கிறார். யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Amen church. Hallelujah. Hallelujah church. பட் அது மாத்திரம் இல்ல, 2 தீமோத்தி எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தி தான் எல்லாரும் எண்ணி வந்துட்டீங்க. 2 தீமோத்தியை பயங்கரமா 2 தீமோத்தி 2வது அதிகாரம் 13வது வசனத்துல என்ன போட்டு
because God cannot deny himself. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை, அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய சத்தியத்தை, அவருடைய உண்மைத்துவத்தை அவர் மறந்தடிக்க முடியாது. புரியுதா என்ன சொல்றது? If he cannot deny himself, you and I are of God. You and I belong to God. You and I are from God. So if he cannot deny himself, he will never deny you. Amen. புரியுதா என்ன சொல்றது? ஆமாவா தேவஜனமே? ஆமாவா இல்லையா? இயேசுவோ பாருங்க, இன்னைக்கு தேவன் அவருடைய வார்த்தையினாலும் God cannot deny himself. தேவனுடைய வார்த்தையில சங்கீதம் 30 if you taking notes, write down all this should become the foundation of your faith. All this must become the foundation of your everyday Christian living. சங்கீதம் 33 அதிகாரம் 4வது வசனத்துல போட்டுக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்கும். I have a lot of favorite verses. This is I think all the verses favorite, but this one is one of my favorite. Amen. தேவனுடைய வார்த்தையில என்ன எழுதிருக்குது? கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கா? உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்குமா? He cannot deny himself, church. அப்புறம் உங்களுடைய வார்த்தையை என் வார்த்தையோ தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தேவன் வாக்கு தத்தமாக, சொப்பனமாக, தரிசனமாக கொடுத்த ஒவ்வொரு நீங்க விண்ணப்பம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துன வார்த்தைகள் எல்லாமே உத்தமமாக இருக்கு. ஆமென். தேவனுடைய வார்த்தையை எழுதின ஒவ்வொரு வார்த்தைகள், தேவனுடைய ஜீவ வார்த்தைகள் உத்தமமாக இருக்கு. ஆமென். அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்கு. Amen. God's word is right. All his work is done in truth. Church, today I want to ask you, what is the characteristic of God's word? What is the ஆண்டவருடைய வார்த்தையின் குணாதிசயம் என்ன? சாமுவேல், இப்பதான் என் வாயிலே கத்திக்கிறேன். வா சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை அது நிறைய குணாதிசயங்கள் இருக்குது. நிறைய கேரக்டரிஸ்டிக் இருக்கு. நான் ஒண்ணுதான் சொன்னேன், வல்லமையானது, ஜீவனுள்ளது, அதெல்லாம் நிறைய இருக்கு. நான் இப்ப ஒண்ணு சொன்னேன், என்னது? உத்தமம் சொன்னேன். ஆமா, God's word is right. God's word is upright. Amen. All his work, சொல்லுங்க, all his work is done in truth. So do you believe that God is working in your life? Do you believe God is working in your marriages? Do you believe God is working in this church? Amen. Do you believe God is working in your children's life? Mariana? Yes or no? அப்ப ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்னா, ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார்னா அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்கும். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேயா, ஆண்டவர் அவருடைய வார்த்தையோ சரி, ஆண்டவர் நம்மளுக்கு செய்த அவருடைய அன்பின் உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, அவருடைய வாக்கு தத்தங்களாக இருந்தாலும் சரி, தேவன் அதை உடைக்க மாட்டார். You're supposed to be very shut up. God is the only one who will never break his word. Yare? God is the only one, church, who will never break his word that is right, his word that is true, his word that is holy, his word that is living, his word that is powerful, his word that is like a double-edged sword. Amen. God is the only one that will never break his word. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தொடங்கினவர் அதை செய்து முடிப்பார். ஆமென். சொன்னவர் செய்வார். ஆமென். தொடங்கினவர் செய்து
முடிப்பார், சொன்னவர் செய்து நிறைவேற்றுவார். இது மட்டும் இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்துல ஆழத்துல நல்லா பதியும். சில நேரங்களில் நம்ம ரொம்ப அழுத்தத்தை கடந்து போகிற அவசி இந்த தேவனுடைய வார்த்தை அடிப்படை உண்மையும் சத்தியத்தை நம்ம சில நேரம் மறந்துடுவோம். Amen? Amen, church. But let God strengthen you with His word today. Amen? ஐயா நல்லா கேளுங்க. தேவனுடைய நாமத்தினால சரி டிஸ்கைட் ஸ்கிப் சீனியா சரி சீனியா. Okay, now ஆண்டவருடைய நாமத்தினால தரிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கு? கையை பார்க்கலாம். இன்னும் 1 2 3 4 5 6 7 8 9 10 12 பேர் தான், 13 பேர் தான் ஆண்டவருடைய நாமத்தினால தரிக்கப்பட்டிருக்காங்க. How many of you, Rebecca, you must put up a bit higher. How many of you are called by God's name? Amen. Amen, church. Amen. 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 How many of you know God's name? Amen. How many of you say the Lord is my trust? Amen. How many of you say the Lord is my hope? Amen. The Lord is my place of confidence? Amen. 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 நான் சொல்றேன், எல்லா காலத்திலயும் அந்த காலம் நல்லா இருக்கிற காலமா இருந்தாலும் சரி, ரொம்ப கடினமான காலமாக இருந்தாலும் சரி, இருளான காலமாக இருந்தாலும் சரி, வெளிச்சமான காலமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காலத்தை நீங்கள் கடந்து போனாலும் மகாராஜன் ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை புறம்பி தள்ள மாட்டார். அவர் உங்களை புறம்பி தள்ள மாட்டார். ஐயா. Amen, church. Amen. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேளுங்க. ஆண்டவர் நாமத்தினால தரிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரோட நாமத்தை அறிந்தவர்கள், ஆண்டவரே நம்பிக்கையா கொண்டு இருக்கிறவர்கள், ஆண்டவருக்குள் நிலைத்து இருக்கிறவர்கள், ஆண்டவரே பிடித்துக் கொண்டு இருக்கிறவர்கள். ஐயோ நிறைய காரியம் நடந்து கொண்டு இருக்கா, ஆனா அப்பா இருக்காரு எனக்கு தெரியும் சொல்லணும்ல, ஆண்டவர் புறம்பே தள்ள மாட்டார். Amen, church. Hallelujah. சத்தமா சொல்றீங்களா? Amen. ஆகையால நான் இன்னைக்கு சொல்றேன் ஐயா, இரண்டாவது காரியம். முதலாவது என்ன சொன்னேன்? நோட்ஸ் எடுத்தோமா கையில கமலமா நான் முதலாவது என்ன சொன்னேன்? நல்லா ஃப்ரீயா நடக்கும். பாதியில தான் எழுதலாம். What I say number 1. சொல்லுங்க number 1 என்ன எழுதுறீங்க? ஆமென் எழுதுறீங்களா? நான் போறேன் சொல்லுங்க. ஆமா என்ன சொன்னேன்? number 1 என்ன சொன்னீங்க? என் பேரோட எழுதிருக்கீங்க. ஓகே, நம்பர் 1, ஆண்டவர் நம்ம உண்மை இல்லாட்டியும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்காரு. அவர் உண்மைத்துவத்தை பத்தி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாவா இல்லையா? ஆகைப்படினால நான் இன்னைக்கு சொல்றேன், இரண்டாவது காரியம் நீங்கள் அறிந்து கொள்ளணும். It is better to put your trust in God rather than putting your trust in man. Amen. ஐயா கேக்குறீங்களா? காது கொடுத்து கேக்குறீங்களா? It is better, பக்கத்துல சொல்லுங்க, better to put your trust in God than man. Amen. இது பாசா கமெண்டாவோட கோட் கிடையாது. ஆனா தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்குது. சங்கீதம் 118 அதிகாரம் 8வது வசனத்துல தேவனுடைய வார்த்தைகளை போட்டுக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. Amen. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Yes, amen. You see, I know the church you have a godly community. I know we have a family community here. I know we
to support one another, love one another, trust one another, encourage one another. The church is a place of community, family, yes. But அதை பார்க்கிறோம் முழுமையாக நாம் நம்ப வேண்டிய ஒரே ஒருத்தர் யாராக இருக்கிறாரா? நம் ஆண்டவர். ஆமென். ஆமென். யாராக இருக்கிறார்? ஆண்டவர். உங்களுடைய நீங்க கடந்து போகிற காரியங்கள் நடுவிலும் எல்லா வட்டத்துக்கும் நடுவிலும் அவங்கள மட்டும் நம்புறீங்க. ஆமென். ஆமென் சொல்லிட்டு. ஆமென். ஆமென். பாருங்க சங்கீதம் 146 அதிகாரம் 3வது வசனத்துல போட்டுருக்குது, பிரபுக்களையோ ரட்சிக்க திறனில்லாத மனபுத்திரையும் நம்பாதீங்கள். நம்பாதீங்கள். என்னது? Do not put your hope, do not put your trust, do not put your confidence on princes. ராஜாக்கள் மேலேயோ இந்த உலகத்துல இருக்கிற பிரபுக்களுக்கு மேலேயோ இந்த மனிதர்கள் மேலேயோ உங்களுடைய விசுவாசத்தை தேட நம்பிக்கை வைக்க கூடாது. என்ன சொல்றது? நம்பாதீர்கள் தேவனுடைய வார்த்தையில போட்டுருக்கு. நம்ம அநேக பேர் என்ன நினைப்போம், ஐயோ இதுதான் பிரைம் மினிஸ்டர் அப்படி செய்வாரு. ஆமா வாரியா, ஓ நம்மளுடைய ஏரியால இவங்கதான் டான் நினைச்சு டான் இல்ல டோனா என்னது அடோனா ஐயா சொல்லுங்கள அடோனா வக்கீல் ரம்யாடு ஆமா இவங்கதான் இவங்க போனா இவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாம் நம்மகிட்ட வாயால வாயிலேயே பேசுவாங்க. ஆமாவா இல்லையா? எஸ் நோ. இந்த வீடு இந்த என்னது இந்த வீடு நான் வாங்க இருக்கிறேன், இந்த லோன் எடுத்து உருப்படும் நான் நினைக்கிறேன் டிக்டாக்ல தத்தோ வீடு தான் எப்படியாவது செஞ்சு ஆமாவா? தத்தோ வீடு எப்படியாவது வீடு வந்துடும், லோன் பாஸ் ஆகிடும். Do not put your hope, confidence and trust on mere human beings. சாதாரண மனிதர்கள் மேல, பிரபுக்கள் மேல, ராஜாக்கள் மேல, மனிதர்கள் உங்களை என்னைய ரட்சிக்க முடியாத, ரட்சிக்க திறனில்லாத மனபுத்திரன்னு பைபிள்ல போட்டுருக்குது. அவர்களை நம்பாதீர்கள் என்று வார்த்தை போட்டுருக்கு. Amen church. Amen. Amen. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே? நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க பாஸ்டர் நாங்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்கள் இல்லை? நம்ம கைகளை ரதங்களை குறித்து என்ன 4-5 பேர் கேட்குறீங்க. ஆஷா நீ வீட்டுல நம்ம ஆமா இல்லையா? என்ன சொல்றோம் ரதங்களை குறித்து ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டல. எத்தனை பேர் சொல்லுங்க? ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பேரிலே நாங்கள் நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுங்க? கை காட்டலாமா? இது எந்த வசனத்துல இருக்குது? தேவஜனமே இது என்ன வசனத்துல இருக்குது? சங்கீதம் 20 அதிகாரம் 7வது வசனம் எழுதிக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். Amen. How many of you want to lift up the name of Jesus over your life? Not your own strengths, not your own achievements, not what the car you drive, not the house you live in, not your bank balances, not your personal strength, but the name of the Lord. Amen. Another, the name of the Lord. Amen, church. Hallelujah. Hallelujah. ஐயா நான் இன்னைக்கு சொல்றேன், நல்ல கேள்வி. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க? நீங்க கடந்து போகிற துன்பங்கள்,
வார்த்தையில உங்களை குறித்து நீங்க பாக்கியவான் போடுறது. அக்கா ஜெரமாயா 17வது அதிகாரம் 7வது வசனம். I can tell you this scripture, but I want you to open the Bible and read. படிங்க எல்லாரும். ஜெரமாயா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ரெண்டு காரியம் சொல்லப்படுது. என்ன போட்டிருக்கு? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற. கர்த்தர் மேல யார் இங்க நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க? ஆமென். ஒரு காரியத்தை பார்க்கும்போது எவ்வளவு how lovely is it? Because you know why? Do you know who else is seeing your hands? The Lord Jesus Christ, who's in our midst. Amen. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள். அப்புறம் ரெண்டாவது படிங்க. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். Amen. He who trusts, blessed is the man who trusts in the Lord, whose confidence and hope is the Lord. Not in the Lord, you know, whose hope, whose very confidence is the Lord himself. Amen. You are blessed. வழிகளை கடந்து போறீங்களா? வியாதியோட போராடி கொண்டு இருக்கிறீங்களா? You are still blessed. புரியுதா சொல்றேன்? பிரச்சனை கடந்து போறீங்களா? You are still blessed. You must know your identity in the Lord. Amen. You must know your identity in the Lord. நிறைய theology வச்சிருப்பீங்க. நான் வரேன். சரிங்களா? I will come. பாருங்க, தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது. முதலாவது என்ன சொன்னேன்? முதலாவது நான் என்ன சொன்னேன்? God remains faithful even when we are unfaithful. He cannot deny himself. அவருடைய உண்மைத்துவத்தை பற்றி அநேக காரியம் சொன்னார். இரண்டாவது என்ன சொன்னார்? Better to trust the Lord than to put confidence. மனுஷனை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நல்லதுன்னு சொன்னார். ஆமாவாங்க. மூன்றாவது என்ன சொன்னார்? கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னார். நாலாவது இந்த வசனத்தை படிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 2ல இருந்து 4வது வசனம். James chapter 1 verses 2 and 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் என்னது? நீங்க ஏன் பால் ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறாருங்க? பால் அவர் இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறாரு. He is acknowledging and is emphasizing again and again. நல்ல கேளுங்க. In the book of James, he is emphasizing சகோதரர்களே. என்ன போட்டுருக்கு? என் சகோதரரே. என் சகோதரரே. அப்ப யாரு? ஆண்டுக்குள்ள இருக்கிறவர்களே. ஆமென். படிங்கக்கா. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் சொல்லுங்க. பலவிதமான சோதனைகள். சொல்லுங்க. பலவிதமான. நீங்க ஆண்டுக்குள்ள இருக்கும் பொழுது பலவிதமான சோதனைகளை கடந்து போகும்போது does not mean that it is the absence of God. Does not mean the presence of God is not with you. புரியுதா என்ன சொல்றேன்? ஆண்டவர் என் கூட இல்ல, ஆண்டவருடைய கரம் என்னோட இல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் என் கூட இல்ல, அதனாலதான் நான் பலவிதமான சோதனை கடந்து போகிறேன் நீங்க நினைத்தீங்கன்னா அது பிசாசானவனுடைய பொய்யாக இருக்குது. ஆண்டவர் அப்படி சொல்ல கிடையாது வேதத்துல. ஆமாவா இல்லையா? இல்ல நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேனா, நான் சாவா ஏதாவது. நீங்க பலவிதமான பலவிதமான சோதனைகளை கடந்து போகும்போது படிக்கிறா உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது அது என்னவாக இருக்குது? is a testing of your faith. நீங்கள் ஆண்டவரை சொல்லி திரும்ப எல்லாரும் நான் ஆண்டவரை மேன்மை பாராட்டுகிறேன், அவருடைய நாமத்தை மேலே பாராட்டுகிறேன், கர்த்தரே என் நம்பிக்கையை நான் கொண்டு இருக்கிறேன், கர்த்தரே நான் நம்பி இருக்கிறேன் சொன்னீங்களே. நான் தான் சொல்றேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா?
நீங்க பலவிதமான சோதனைகளை கடந்து போகும்போது ஆண்டவர் மேல நீங்க வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல நீங்க வைத்திருக்கிற அந்த விசுவாசம் அதுக்கு பரீட்சையாக இருக்கு. என்னது பரீட்சையாக இருக்கு. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆமாவா? தொடர்ந்து படிங்கக்கா. பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து பொறுமையை அருமையாக உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கும்படிக்கு அந்த பலவிதமான சோதனைகளை தேவன் எல்லாம் பண்ணுவார். அப்புறம் அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் நீங்கள் ஒன்றிலும் குறை இல்லாதவர்களாகவோ பூரணராயோ நிறை உள்ளவர்களாயோ. பாருங்க, how beautiful these words are. It started with what? பலவிதமான சோதனை. அப்புறம் what? உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை. அதுக்கப்புறம் என்னது? பொறுமை உண்டாக்கும்படி. அப்புறம் என்ன கடைசியில் என்ன வருது? நிறை. இவருக்கு கை தட்டுங்க. கை தட்டுங்க. ரெண்டு வாரம் தட்டுங்க. கையில தட்டுங்க. நல்ல கை தட்டுங்க. This young man is from Hindu background and he is listening to the word. Before I feel the என்ன சொல்லுங்க? நிறைவானது பூரணமானது. அது படிங்க லாஸ்ட் பார்ட். பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நிறைவா புரியுதா என்ன சொல்றது? ஐயா, அநேக வேலை நல்ல கேள்வி. நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, நீங்கள் பலவிதமான சோதனைகள் கடந்து போகும்போது அது உங்களுடைய விசுவாசத்தின் பயணத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு பரீட்சையாக இருக்கு. ஆமென். அது உங்களை உடைத்து போடுகிறதுக்கு அல்ல, உங்களை அழித்து போடுகிறதுக்கு அல்ல. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த காரியங்கள் மூலமா கூட ஆண்டவர் நன்மைகளை உருவாக்குற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையை தேவன் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவரை சார்ந்து இருக்கிறதுக்கு, அவரே மாற்றம் பிடித்து கொண்டு இருக்கிறதுக்கு, அவருக்குள்ள நிலைத்திருந்து எல்லாவற்றிலும் எப்படிதான் அசைக்கப்பட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தின் பயணத்துல, இந்த விசுவாசத்தின் பரீட்சையில ஆண்டவரே நான் உங்களோட இணைந்து இருக்க போறேன், நான் உங்களே பிடித்து கொண்டு இருக்க போறேன் சொல்லுகிற அந்த வேலையில என்ன கட்டப்படுதுன்னா உங்களுடைய விசுவாசம் மாற்றம் இல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்ச்சி அடைவீங்க. ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி சொல்றாங்க, நீங்க வளர்ந்து கொள்வீங்க. You will grow in your spiritual maturity. You become stronger not only physically but it makes you stronger emotionally. Mentally, spiritually you become a strong person in the Lord. Amen. As long as you abide in God. It strengthens your faith. It makes you complete. It makes you strong. The very important word in the word I jump பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், tell my children to consider their sufferings, to consider their challenges, to consider their trials as pure joy. Counting all joy சொன்னார் தேவன். Count. நம்ம usually ஆசீர்வாதத்தை மட்டும் தான் கணக்கு பண்ணுவோம். நன்மை ஆண்டவருக்கு நன்மை செய்தார் ஆண்டவரே நான் கூறுகிறேன் நன்றி சொல்லி கணக்கு பண்ணுவோம். ஆனா நம்ம கடந்து போகிற உபத்திரவமும் சரி, கண்ணீர்களும் சரி, வலிகளும் சரி, counting all joy. என்னது? எல்லாத்தையும் சந்தோஷமாய் அப்படியே கொடுத்து மிகுந்த சந்தோஷமாக அதை எண்ணுங்கள். Consider it joy. Because நான் சொல்றேன், அழைக்கப்பட்டவர்களுக்கு அவரே அன்பு செய்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது
நம்புகிறவர்களாக நாம் இருக்கிறோம். We believe that all things work for good for those who love Him, who are called according to His purposes. Romans 8:28. Amen. ஐயா நம்ம ஏதோ அம்மா சத்தியமா நீங்க பலவிதமான சோதனைகள் கடந்து போயிருக்கீங்க, போய் கொண்டு இருக்கிறோம் தானே. ஆனா எப்பயாவது ஒரு முறையாச்சும் நான் கேட்கிறேன், நீங்க ஒன்னும் ஆண்டுக்குள்ள விலை அடைஞ்சிருக்கீங்களா இல்ல ஆண்டு விட்டு போயிட்டீங்களா? விலை அடைந்து கொண்டு அவருடைய கிருபையினால from strength from strength to strength, glory to glory. Amen. Are you suffering? Suffering is part and parcel of the Christian life. If somebody comes and say suffering is only, oh no, I think you demon possessed, that's why you're suffering. You know you're not. If you're demon possessed, of course you suffer. But you know you're not demon possessed, but somebody is telling you're demon possessed, that's why you're suffering. But you know you walk with the Lord. I tell you, suffering is part of your faith journey. All the apostles suffered greatly, but they full of joy. Amen. For Paul and Silas, all நம்ம அப்போஸ்தலர்கள் பார்க்கவே பயங்கரமா மரித்து போனார்கள். ஆண்டவர் இயேசு பயங்கர துன்பப்படுத்தப்பட்டார்கள், பயங்கர எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். ஆமா இல்லையா? ஆனா அவங்களுக்குள்ள எரிந்து கொண்டு இருக்கிற அந்த அக்கினியை அவங்க மனதில் இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால இருந்த அந்த மிகுந்த அந்த சந்தோஷத்தை எவனாலே யாராலே பிசாசுனாலே நிறுத்தவே முடியாது. Amen. Amen church. Amen church. ஐயா நல்ல கேளுங்க. நீங்களும் நானும் என்ன சொன்னேன்? Counting all joy சொன்னேன். ஆமாவா இல்லையா? Your faith, when your faith is tested through hard seasons, you must understand it's a season where you grow in spiritual maturity, in spiritual growth. You become stronger in your faith. புரியுதா என்ன சொல்றேன்? ஐயா நீங்க எப்பக்கத்துல நீங்க நெருக்கப்பட்டாலும் நீங்க ஒதுங்கி போகிற ஜனங்கள் இல்லை. ஆமாவா இல்லையா? யார் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க? கரத்தை தூக்குங்க. கரத்தை தூக்க பயமா இருந்தா காலை கீழே சிசிடிவி அப்படி நாங்க ரோடு ஓகே. யார் பக்கத்துல சில நேரங்கள் ஐயோ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஆனா 10 வருஷமா நீங்க அதே விஷயத்துல நெருக்கப்பட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பரிசோதித்து பார்க்கணும். அந்த தப்பு நீங்க தான் ஏதோ கோளாறு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட முழுமையாக நீங்க ஒப்பு வைக்கல, சரணம் அடையல. ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். 10 வருஷமா அதே விஷயத்துல நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா அது நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையை இருதயத்தை பரிசோதித்து பார்க்கணும். Whether you really walking with the Lord. ஆமா இல்லையா? I'm talking about different seasons in life. ஆமா இல்லையா? யார் எப்பக்கத்துல நீங்க நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிற போல ஆமா இல்லையா? Yes or no? யார் சில நேரங்களில் கலக்கம் அடைகிறீங்க? ஆமாவா இல்லையா? யார் சில நேரங்களில் துன்பப்படுத்தப்படுகிறீங்க? ஆமாவா இல்லையா? யார் சில நேரங்களில் தள்ளப்படுகிறீங்க? ஐயோ நல்ல கரெக்டா இருக்குங்களேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ் வார்த்தை சொல்லியிருக்கேன். தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. யார் இங்க அநேக வேலை அப்படியாக you feel Amen. கீழே தள்ளப்படுறது போல நீங்க இருக்கிறீங்க. ஐயா உங்களுடைய கிறிஸ்துவின் வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசத்தின் பயணத்துல நீங்க தேவனோட இடைப்பட்டு நீங்க வாழ்க்கை பயணத்தை கடந்து போகும்போது நீங்க எப்பக்கத்துல நீங்க நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒதுங்கி போகிற ஜனங்கள் இல்ல. கலக்கம் அடைந்தாலும் மனம் சொல்றாங்க பத்தி வருஷத்துல பாரு, கலக்கம் அடைந்தோ மனம் முடிவடைகிறது, துன்பப்படுத்தப்பட்டோ கைவிடப்படுகிறது, கீழே தள்ளப்பட்டும் படிந்து போகிறது இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்களாக நீங்களும் நானுமாக இருக்கிறோம். யாருனால பேர் சத்தமா சொல்லுங்க.
வாக்குத்தத்தங்கள் வார்த்தை வந்துச்சு. அவங்களும் தெரியாது இன்னைக்கு நான் என்ன போதிக்க போறேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? Therefore church, listen. Do not compare your present suffering with the glory of God that is going to be revealed in and through you. Amen. Paul அழகாக சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தையில, for I do not consider சொல்றாரு, my present sufferings are compared, are worthy to the glory that is to be revealed through us and in us. ஆமாவா? Read the scripture, Romans chapter 8 verse 18. தமிழ்ல படிங்க. Somebody read in English, one person read in Tamil for me. ஆதலால் இக்காலத்து பாடுகள், வசனத்தை எழுதி வைங்க. சொல்லுங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். Amen. பாருங்க, மறுபடியும் படிக்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள், இப்ப இருக்கிற பாடுகள், இனி நம்மிடத்தில் இப்ப வெளிப்படும் கடந்து போகிற பாடுகள். சொல்லுங்க, இப்பாடுகள், இக்காலத்து பாடுகள். படிங்க. இனி நம்மிடத்தில் வெளிப்படும், இனி தம்ஸ் வர போறது. என்னது? வர போகிற அக்கா படிங்க. மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்ல என்றார். It cannot be compared. It's not worthy to be compared. Your present sufferings. ஆமாவாலியா தேவஜனமே? ஐயா ஆமாவாலியா? ஆமாவாலியா தேவஜனமே? ஆகப்படினால அன்பானவர்களே, இந்த காரியத்தை நீங்க நல்லா கேட்கணுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய எண்ணங்களுக்கும், உங்களுடைய வழிகளுக்கும் என்னுடைய வழிகளுக்கும் மேலானதாக இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் இக்காலத்துல நீங்க கடந்து போகிற இந்த துன்பங்கள், வழிகள், துயரங்கள், பிரச்சனைகள், சவால்களுக்கு அது ஈடு இல்லை. ஆமாவாயா? It cannot be compared. ஆமாவாயா? Yes or no church? ஆமாவாயா? ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் அவருடைய நினைவுகளுக்கு பிரகாரம் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய வழிகள் பிரகாரம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அநேக வேளை நீங்களும் நானும் அந்த கடினமான காலத்தை கடந்து போகும்போது, கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவருடைய மேலான சித்தங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம அநேக வேளை ஒண்ணு சோர்ந்து போய் மறந்துடும். ஆமாவா இல்லையா? But God has created and prepared far greater church. Amen. Today as I was praying, God spoke to my heart. He said, don't measure my faithfulness. Don't measure, understand? Don't measure my faithfulness by the difficulty of your present situation. புரிஞ்சதையா? என்னுடைய உண்மைத்துவத்தை, என்னுடைய சத்தியத்தை நீங்களும் நானும் கடந்து போகிற இக்காலத்துல கடந்து போகிற பாடுகள்னால, கஷ்டமான கடினமான நாட்கள்னால, துயரங்கள்னால, வலிகள்னால, ஏமாற்றங்கள்னால, இழப்புகள்னால நம்முடைய வாழ்க்கையில அது தேவனுடைய உண்மைத்துவத்தையும் சத்தியத்தையும் அது அளவிடாதீங்க என்று சொல்கிறார். Don't measure my faithfulness. ஏன்னா ஆண்டவருடைய faithfulness மெஷர் பண்ண முடியாது. அது தலைமுறையாக சதா காலமும் இருக்கும். Amen.
காரியங்களால ஆண்டவரே வாழ்க்கையில என்னதான் நடக்குது, நான் என்னதான் செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியல. இல்ல ஆண்டவரே இது எங்கதான் போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே இது என்னதான் நீங்க வழி நடத்துறீங்க எனக்கு தெரியல. ஆண்டவரே நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால அநேக துயரங்களால தடைகள்னால என் கண்கள் பார்க்க முடியல, என் காதுகள் கேட்க முடியல நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய பலத்துல ஆண்டவருடைய ஞானத்துல இன்னைக்கு சார்ந்திருக்கு. உங்களுடைய சுய புத்தியில ஆண்டவர் சகலமும் அறிந்த தேவனாக இருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பதாக போய் தேவன் உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களை குழப்பத்துல தேவன் வழி நடத்துகிற தேவன் இல்ல, சத்தியத்துல தேவன் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். Amen. Amen. Amen, church. Do you understand, church? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. understand? பாருங்க, அநேக வேளையில எத்தனை பேர் செஞ்சிருக்கோம். ஆண்டவரே ஏன் எனக்கு தெரியல, என் குடும்பத்துக்கு போராட்டங்கள் மேல போராட்டங்கள். You ask God why. Everybody listen. The small children, I want you to be quiet and listen. Okay. There are times you say, Lord, I don't understand the whys. ஆமாவா இல்லையா? எனக்கு ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என் குடும்பம் வந்து இவ்வளவு சோதனைக்கு மேல சோதனை நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எத்தனை வாய்ஸ் நீங்க கேட்டுட்டீங்க. ஆண்டவரே ஏன் இவ்வளவு வேலை செஞ்சோம், என் பொருளாதாரம் இதை கட்டுறதுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப துயரத்துல நான் கடந்து போய் கொண்டு இருக்கிறேன். வாய் ஆமாவா இல்லையா? ஆண்டவரே நான் உண்மையாக இருந்து நான் ஆண்டவரே நான் பல ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே நான் உங்களே நம்பி இருக்கிறேன், நான் உங்களை நோக்கி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் விசுவாசம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவர். ஆனா ஏன் என் உடல்ல இந்த வியாதியோட நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே நான் உங்க சுகத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே என் ஜெபத்தை நீங்க கேட்கிறீங்களா? Why Lord am I still this sickness is tormenting me? Why? ஆமாவாலியா? ஆமாவாலியாங்க? Why கேக்குமா இல்லையா? Why கேக்குமா இல்லையா? Very simple, church. Today I tell you, in the many of the whys that you don't understand. நம்மளுடைய கேள்விகளுக்கு சில நேரங்கள் பதில் இருக்கு, சில நேரங்கள் பரிசுத்தாவியானவர் சொல்ல மாட்டார். ஆனா விசுவாசத்தின் பயணத்துல வழி நடத்துவார். ஆமாவா? வெளிப்பட வேண்டிய காரியத்தை வெளிப்படுத்துவார், சில காரியங்களை சொல்ல மாட்டார். ஆமாவா இல்லையா? நீ அவர் கூட பயணம் பண்ணலாம், நீங்களும் நான். ஆமாவா இல்லையா? When you don't listen carefully, when you don't understand the why, you can trust the who. I just say something. If you don't understand the why, you can trust the who. Who is your God? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் இல்லாத நாட்கள்ல ஐயா எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்காதுயா. நீங்க கேட்கிற நான் கேட்கிற எல்லா வாய்ப்பும் ஆண்டவர் சகலமும் தேவன் அறிந்திருக்கிறார். But you can trust the who. Who is he? முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்ப முடியும், அவரை சார்ந்து இருக்க முடியும், அவர் உங்களை கைவிட மாட்டார். புரியுதா நான் என்ன சொல்றேன்? ஆமாவா சர்ச்? ஆமென். ஆகையால தேவ ஜனமே நான் சொல்ற நல்லா கேளுங்க. உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு இருக்குது, ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. For surely you have a hope. For surely you have a future, and your hope will not be cut off. இங்க எத்தனை ஹோப்பே இல்லாத போல தெரியுது. ஐயா ஆண்டவரே நம்பிக்கையா கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்னைக்குமே ஹோப் இருக்கும். யார் சொல்லுங்க? Because Jesus is your living hope, and your hope will be not cut off. புரியுதா என்ன சொல்றேன்? நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்துல போட்டிருக்கு. I'm going to add. Listen carefully.
Everybody listening? ஐயா எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பினால நிரம்பி இருக்கு? ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பினால உயிரோட இருக்கீங்க? எல்லாரும் தானே? ஆமா ஐயா. ஐயா ஆண்டவருடைய அன்பு திவ்யன், ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பாக இருக்குது. ஆண்டவருடைய அன்பு மறையாத அன்பாக இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய அன்பு நம்மளை ஏமாற்றாத அன்பாக இருக்கு. ஆண்டவருடைய அன்பு நம்மளை ஏமாற்றத்துக்குள்ள தேவன் வழி நடத்த மாட்டார். ஆண்டவருடைய அன்பு நித்தியமாக ஒரு அன்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு அளவிட முடியாத ஒரு அன்பாக இருக்குது. தேவனோட அன்பை மெஷர் பண்ண முடியாது. Yes or no? God's love is unfailing. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன், உங்களை நேசிக்கிற தேவன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறுதியான வாக்குத்தத்தத்தை அவர் வார்த்தையில் கொடுத்திருக்கிறார். அவர் அன்பை குறித்து மனிதன் என்ன வசனம் என்றால் ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதா? Can you receive that word today? God's kindness will not be removed from you. அப்புறம் என் சமாதானத்தின் உடன்படிக்கை அக்கா கேக்கல. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று God will not remove his covenant of peace from you. எத்தனை பேர் கேக்குறீங்கயா? ஆண்டவர் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோட வைத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளோட, உங்களுடைய தலைமுறையோட தேவன் செய்திருக்கிற அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை தேவன் நிலை பெயராமலும் இருக்கும். அது நிலை பெறாமல் இருக்கும். It will not be removed. God will not take away his kindness from you. Amen. His love will always remain. Amen, church. Amen. But English போட்டிருக்குது, though the mountains be shaken and the hills be removed, yet my unfailing love for you will not be shaken. யாராவது இந்த வார்த்தை நம்ம சொன்னா அப்படியே மெல்ட் பண்ணிடுவோம் தானே? நீங்க பண்ண மாட்டீங்களா? நீங்க பண்ண மாட்டீங்களா? உங்களுடைய கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, உங்களோட உற்றார் உறவினர், தாத்தா பாட்டி, அண்ணன் தம்பி தங்கச்சி யாராவது வந்து சொன்னா என் அன்பு மட்டும் என்னைக்குமே கூட இருக்குன்னு சொன்னாக்கா நீங்களாம் உருக மாட்டீங்களா? நீங்க மேட்ச் பண்ண மாட்டீங்களா? ஆமா இல்லையா? Imagine Chella, Devas comes and tells you, Chella, my love for you is unfailing. Even if I lose everything else, my love for you will always remain. How would you feel? How would you react? You met, right? You cry. She said she'll cry. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய அன்பின் இருதயத்தோட உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒரு ப்ராமிஸை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, my unfailing love for you will not be shaken. என் kindness நான் எடுக்க மாட்டேன், உன் கூட தான் இருக்கேன். Amen. What a beautiful word. அப்ப யார் அன்பு செஞ்சா செய்யாட்டி, யார் விஷ் பண்ணா பண்ணாட்டி, யார் பக்கத்துல நின்னா நிக்காட்டி என்ன ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஆமாவா இல்லையா? என்னுடைய கவனம் ஆஃப் பீஸ் ஒன்று நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. Amen. ஆமாவா? என் கைண்ட்னஸ் என்னைக்குமே உங்களுக்கு தான் இருக்கும் தேவன் சொல்றாரு. ஐயா இன்னைக்கு நல்லா கேளுங்க. நல்லா கேக்குறீங்களா? வாழ்வோ சாவோ, வாழ்வோ மரணமோ, ஏஞ்சல்ஸ் or demons, இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு பயங்களோ, நாளைக்கு குறித்து இருக்கிற கவலைகளோ சரி, எதுவுமே உங்களை ஆண்டவருடைய அன்புனால பிரிக்கவே முடியாது. Amen. Nothing can separate you. Nothing can separate you from the love of God.
பாஸ்டர் வந்து கள்ளபுரன் அதேனுடைய வார்த்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31-39 வசனம் போய் வீட்டுல படிங்க. ஆண்டோடைய வார்த்தையில போட்டிருக்கு என்னென்ன காரியம் வந்து உங்களை ஆண்டோடைய அன்புல பிரிக்காது. குறிப்பா 38-39 வசனத்தை படிங்க. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கு nothing can separate you from the love of God. தமிழ்ல அது 38-39 படிங்க. God's love for you will remain. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவருடைய அன்புல நம்ம எதுவுமே நிச்சயமாகவே பிரிக்க முடியாதா? ஆகையால் அன்பானவர்களே, தேவஜனமே நல்லா கேளுங்க. கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தேவன் தள்ளாட விடவே மாட்டார். நீங்க கால் தடுக்கி விழுகிறதுக்கோ நீங்க அப்படியே மண்டக்குற விழுகிறதுக்கோ உங்களுடைய வாழ்க்கையை விசுவாசத்தின் பயணத்துல தேவன் என்றைக்குமே உங்களை தாங்கி கொண்டிருப்பார். உங்களை அசைக்கப்பட விட மாட்டார். இது நான் சொல்ற காரியங்கள் இல்ல, ஆனா சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்துல எழுதியிருக்கிறது. ஆமென். பாருங்க, ஈஸ்வர ஆண்டவரே, பாஸ்டர் சொன்னாங்க வசனத்துல, என் பாரத்தை உங்க மேல நான் வைக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்னை ஆதரிப்பீங்க, என்னை தள்ளாட விட மாட்டீங்க, நீங்க ஜெபிக்கலாம். ஐயா, there is a difference between trust and active trust. There is a difference between surrender and active surrender. Trust na நீங்க சும்மா சொல்லலாம், வாய் வார்த்தையில ஆண்டவரே நான் கொடுக்கிறேன் வார்த்தை வாயால சொல்லிட்டு போலாம் வீட்டுக்கு. ஆமாவா இல்லையா? இல்ல வாய் வார்த்தையில அப்படியே பாசா உமால நீங்க ப்ரே பண்ணி ஆண்டவரே என் பாரங்களை நான் உங்களிடம் நான் கொடுக்கிறேன்னு சொல்லலாம், சும்மா வாய் வார்த்தை நான். ஆனா வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் ஒன்னும் நம்ம தான் சுமந்து கொண்டு இருக்கோம். என்னது ஆக்டிவ் ட்ரஸ்ட், ஆக்டிவ் சரண்டர் என்ன தெரியுமாயா? வாய் மட்டும் நம்ம சொல்லுங்க, ஆனா உண்மையிலே நம்முடைய அப்படியே நெருங்கி கொண்டு இருக்கிற பாரங்கள், பயங்கள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்களை தேவனிடம் அப்படியாக ஆண்டவரே நீங்க எடுத்துக்கோங்க. இனிமேல என்னால சுமக்க முடியல, என்னால தாங்க முடியல, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லி கொடுக்கிறது தான் அவருடைய ஆக்டிவ் சரண்டர், ஆக்டிவ் ட்ரஸ்ட். That means you must learn to pray honestly, pray specifically to God. Amen. Release your control, let the Lord take over. Amen. Trust Him to sustain you. And you must know, உங்களுடைய புயலின் மத்தியில தேவனுடைய சமாதானத்தால நிரப்பி அவர் உங்களை வழிநடத்த தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். அதை நீங்க முதல்ல அறியணும். புரியுதாங்களா தேவஜனமே? Amen, church. So rest in His strength. My conclusion. நல்லா கேளுங்க. ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவரிடம் ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறீர்கள், அவரை நேசிக்கிறீர்கள்? நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையில வாக்குத்தத்தமாக போட்டிருக்குது. சங்கீதம் 91:14 வசனத்துல போட்டிருக்குது, எவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறானோ, நான் படிக்கிறேன், எவன் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Amen. Today, no matter what you're facing, church, what you're experiencing, what you're encountering, what you're going through, what are you persevering in, what are you fighting, what are you enduring, what are you holding on to, because you have loved the Lord, because you have known the name of the Lord has promised in His word that He will deliver you and He will set you on high. Amen. அவர் உங்களை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைப்பாராம். அவர்தான் அந்த உயர்ந்த அடைக்கலமே, அவர்தான்.
Amen. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் அந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறீங்க? Amen. அப்படியே எழுத வண்ணமாக ஆண்டவரை நோக்கி பாருங்களா.